Hi friends, welcome to another video. Recently, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ஒரு அட்டாக் ஆனது நடத்தினாங்க இல்லையா? அவங்களுடைய லேட்டஸ்ட் B2 ஸ்பிரிட் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் ஆனதை வந்து நடத்தியிருந்தாங்க ஈரான் மேலே. ஸோ அந்த ஒரு பாம்பர் ஜெட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஹைலைட்ஸ், அமெரிக்கா வந்து எப்படி ஈரானை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜூன் 22, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் ஆனது வந்து ஸ்பெஷலாக அமெரிக்கா வந்து தொடங்குறாங்க. ஈரானை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து 7 B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஈரானை நோக்கி. அமெரிக்கா மிசோரியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 7 B2 பாம்பர்ஸுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 hour மிஷன். நான் ஸ்டாப்பாக அமெரிக்காவிலேருந்து ஈரானுக்கு அந்த பாம்பர்ஸ் ஆனது வந்து ஃப்ளை ஆகி ட்ராவல் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 7000 மைல்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல அட்டாக் ஆனதை நடத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ரீஃபியூலிங்குமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஸ்டாப்பாக வந்து அமெரிக்கா டு ஈரான் வந்து அந்த பாம்பர்ஸ் வந்து ஃப்ளை ஆகி போயிருக்கு. அமெரிக்காவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட்ஸை வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டாவ் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 B2B பாம்பர்ஸ் வந்து 12 GPU 57 MOP பங்கர் பஸ்டர் பாம்ஸை வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 7 B2B போயிருக்கு. அதுல வந்து அந்த 7th B2B வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நட்டான்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து 2 MOP பங்கர் பஸ்டர் பாம்ஸை வந்து டிராப் பண்ணிருக்கு. MOPனா என்னன்னு பாத்தீங்கன்னா மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர். ஸோ ரொம்பவே ஹைலி இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய அந்த பாம்பர்ஸ் அது. ஸோ இந்த B2B பாம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பேட் டு யூஸ் GBU 57 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 pounds ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து அந்த 7 பாம்பர்ஸும் வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்கு ஃப்ரம் அமெரிக்கா, இன்க்ளூடிங் 14 பங்கர் பஸ்டர் பாம்பர்ஸ் அண்ட் நியூமரஸ் ப்ரிசிஷன் கைடட் யூனிட்டியான்ஸ். ஸோ இந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஈரானுக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பாம்பர் வந்து யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நார்த்ராப் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ஒரு ஸ்டெல்த் பாம்பரை டிசைன் அண்ட் மேடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த B2B ஸ்பிரிட் பாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஐகானிக் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னு அழைக்கப்படுது. ஜூலை 17, 1989 வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த B2B ஸ்பிரிட் ஆனது வந்து வான்வெளியில் அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு. அஃபிஷியலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு சர்வீஸ்க்கு வந்த டைம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு உள்ள வருது. ஸோ இந்த ஏர்கிராஃப்டோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த B2B பாம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹைலைட்டடா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேடார்லயுமே இந்த பாம்பர் வந்து சிக்காது. ஏன்னா வந்து இது டிபிக்கலான ஏர்கிராஃப்ட் மாதிரியோ இல்லனா ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரியோ இல்ல. இது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு, ஒரு பேர்டு மாதிரியே இருக்கு. ஸோ இதை வந்து ஈஸியா வந்து ஒரு ஏர்கிராஃப்டா வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்டோட அந்த ஸ்ட்ரக்சரல் பில்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரேடார் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ரேடார்லயுமே இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து சிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கலா இருக்கக்கூடிய அந்த விங்ஸ் கிடையாது, ஃபியூசிலாஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி hard to detect in the radar and also very aerodynamically efficient அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு B2B ஸ்பிரிட் பாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 18,000 கிலோல பேலோட வந்து இது கேரி பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த B2B பாம்பர்ல வந்து 2 பைலட்ஸ் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பைலட், இன்னொருத்தர் வந்து மிஷன் கமாண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு B2B பாம்பரோட விலை வந்து $2 billion அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் சோ ஹியூஜ். சோ இந்த ஒரு B2B ஸ்பிரிட் பாம்பரால வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி டிஃபெண்டட் எனிமி ஏர் ஸ்பேஸ்ல கூட வந்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து இதால வந்து ஃப்ளை பண்ணி போய் அங்க அட்டாக் ஆனதை வந்து பண்ண முடியும். எந்த விதமான ஹைலி அட்வான்ஸ்டான ரேடார்ல கூட இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து சிக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு B2B ஸ்பிரிட்டோட ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த B2B பாம்பரை வந்து ஆல்ரெடி USA வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய மிஷன்ல. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு அகைன்ஸ்டான்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக் அண்ட் கொசோவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் மேலலாம் வந்து ஆல்ரெடி B2B ஆனது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஈரான்ல 22 ஜூனும் வந்து இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க USA. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைலி அட்வான்ஸ்டான இந்த B2B ஸ்பிரிட் பாம்பரை பத்தின few details and highlights வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். So please do like the video and share it with your friends and family and subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.